அவரால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் ரொம்ப க்ளோஸா நினைச்சது இவரதான். இப்படி பக்கத்திலேயே இருந்து சைக்கோபாத்னு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. போலீஸ் உள்ள கூட்டிட்டு வரும்போது அவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு டாக்டரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் ஒரு ரூம்குள்ள போய் தாப்பால் போட்டு அடைச்சுக்கிறாரு நம்ம ப்ரொஃபசர். அந்த ரூம்ல போய் அடைச்சிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு, நீதான் அவளை கொன்னதா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து ஜெனிஃபரை பத்தி பேசுறாங்க. ஜெனிஃபர் வந்து ப்ரொஃபசரோட தங்கச்சி வந்து யாரோ குத்துப்பட்டு கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அது வந்து யாரோ ஒரு கொலை அடிக்கிறதுக்கு இல்ல யாரோ தெரியாத ஆளுங்க வந்து அவளை குத்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே கொண்டது டாக்டர் தான். ஆக்சுவலா அவர் தான் வந்து கத்தி எடுத்து நல்ல 20 வாட்டி அவளை நல்லா குத்தி கொண்டிருக்காரு. அப்படி குத்தினாலும் அவங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீ இப்ப வரலனா நான் உங்க அண்ணனையும் உங்க அம்மாவையும் இதே மாதிரி கொள்ளுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் வேற வழியே இல்லாம அவங்க வெளியே வர அவங்களும் கொண்டு இருக்காரு. இதை கேட்ட ப்ரொஃபசர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. இது ஏன் கொண்டு தெரியுமா அவளை அப்படின்னா, ஆக்சுவலா ஜெனிஃபர் வந்து இவங்களோட ஒய்ஃப், இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க டாக்டரை. ஆக்சுவலா அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஆனா வந்து அந்த குழந்தை வேணான்னு அபார்ட் பண்ணிருக்காங்க. என் குழந்தைய என் பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி அபார்ட் பண்ணுவேன்ற கோவத்துல ஜெனிஃபரை குத்தி கொண்டிருக்காரு அவரு. அவங்க சாகும்போது கூட என்ன வேணா பண்ணிக்கோ, எங்க அண்ணனையும் எங்க அம்மாவையும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க. இதை கேட்டு மொத்தமா உடஞ்சு போயிடுறாரு ப்ரொஃபசர். அடுத்து மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவங்க டாக்டரோட பிரெக்னென்ட் வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அப்பதான் நினைவு வருது. ப்ரொஃபசர் பக்கத்துல இருந்து இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வந்து ஒரு லேப் வச்சிருக்காரு, உங்களுக்கு வந்து இந்த லேப் டெஸ்ட், அதாவது அந்த ஜீன் டெஸ்ட் சொல்றோம் இல்லையா, இது வரைக்கும் பேசணுமே, அதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு நிக்கிறாரு. இப்போ இவங்க வீட்டை காட்டுறாங்க. இவங்க வீட்டை சுத்தி எப்பவுமே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்திருக்காங்க. அதனால இவங்க வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. இவங்க லேப் டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. சோ தட் லேப் டெஸ்ட் ரிசல்ட் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்போ ஒரு பிரெக்னென்ட் லேடி அங்கிருந்து உள்ள இருந்து வெளியே வராங்க. இவங்க உள்ள போறாங்க. அப்ப ப்ரொஃபசர் வந்து எதுவும் சொல்லாம மௌனமா இருக்கிறத பார்த்து அவரே கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த டெஸ்ட்ல வந்து அந்த குழந்தையும் சைக்கோபாத் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அவங்க ரொம்ப கதறி அழுகுறாங்க. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இமீடியட்டா அபோர்ஷன் பண்ணிடுங்க, இப்படி ஒரு கில்லரோட குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அழுது புலம்புறாங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு சின்ன கால் வருது. யாரோ அவரை கீழே கூப்பிடுறாங்க. அது யாருன்னு தெரியல. ஒரு கார்ல வந்து இவர் வந்து ரிப்போர்ட்டை மட்டும் பாஸ் பண்றாரு. வெளியே வந்து அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ஒரு பிரெக்னென்டான அம்மா வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களுக்கு கர்ச்சீஃப் கொடுத்து கன்சோல் பண்றாங்க. கொஞ்ச நேரம் 2 பேர் உட்காந்து பேசுறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ப்ரொஃபசர் லீயோட இங்கிலாந்துல வேலை பார்த்தவரு. சோ அவங்க ஸ்டோரிய சொல்றாங்க. சோ இந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக நான் வந்து வாலண்டியர் பண்ணேன். நானே என்னோட பிளட் சாம்பிள், அதாவது அந்த ஃபீட்டஸோட சாம்பிள கொடுத்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு எல்லாமே கரெக்டா தான் வருது, அதனால நீ கவலைப்படாத, ரிசல்ட் வந்து நல்ல பாசிட்டிவா தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா உண்மையிலேயே அவர் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு. இது வந்து சைக்கோபாத் குழந்தை, அதாவது சைக்கோபாத் ஜீன் உள்ள குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இவங்க நம்ம டாக்டரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேணா அபார்ஷன் பண்ணிட்டு இன்னொரு குழந்தை கூட பெத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என் ஹஸ்பண்ட் லாஸ்ட் மந்த் தான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்காக போய் அவர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இறந்து போயிட்டாரு. அதனால எனக்கு வேற யாரும் இல்ல, இந்த குழந்தைய நான் பெத்துக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்லவர், அவரோட குழந்தை வந்து சைக்கோபாத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி